நான் இந்த செடிக்கு இந்த மல்லிகை செடிக்கு நான் ஒரு உரமும் போடல. சும்மா கொண்டு வந்து வச்சுட்டோம். அதோட நாங்க தூத்துக்குடி போயிட்டோம். அது என்னன்னா சும்மா இந்த கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டேன் அவ்வளவுதான். அதனால வளர்ந்ததா இல்ல சீசனுங்கிறதுனால பூக்குதா என்னன்னு தெரியல. இவ்வளவு பூ பூக்குது. எவ்வளவு பூ! ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு 2, 3 தான் பூத்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பூக்குது. என்னன்னா பூ வைக்கதான் ஆள் இல்ல. எவ்வளவு பூ அங்கெல்லாம் பாருங்க. நல்லா பூ பூத்திருக்கு இன்னைக்கு. நேத்தை விட இன்னைக்கை விட சரி நேத்தை விட முந்தா நேத்தை விடலாம் நிறைய பூ பூக்குது. ஆமா, ஒரு உரமும் போடலைங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அவசரப்பட்டு இங்க இந்த சென்டர்ல இருக்க எல்லா செடியுமே வந்து சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுட்டேன். நீட்டா போகுதுன்னு கட் பண்ணி விட்டுட்டேன். அது இல்ல, அது கட் பண்ணாம இருந்தா இங்கேயும் நிறைய பூத்திருக்கும் போல. இப்ப கீழே மட்டும்தான், இங்கெல்லாம் மட்டும்தான் பூத்திருக்கு. நான் கட் பண்ணாம இருந்தேன்னா அதுவும் பூத்திருக்கும் போல. நம்ம வீட்டு செடியில ஒரு பூ பூத்தாலே நமக்கு சந்தோஷம்தான். அது எந்த பூவா இருந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். அதுவும் மல்லிகைப்பூ வந்து குண்டு குண்டா பூக்கும் போது இன்னும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வச்சிருக்கிறதே இந்த ஒரு செடி தான். அந்த ஒரு செடியில பூக்கிறது ஆசையா இருக்கு. இந்த ஒரு செடிக்கே இவ்வளவு பூ கிடைக்குதுன்னா இன்னும் ஒரு 2 செடி வச்சா பூ வியாபாரமே பண்ணலாம் அவ்வளவு இருக்கு. கடைசியில உரமே போடல. நான் எந்த உரமும் போடல, எந்த பாதுகா இதுவும் இல்லை. இப்ப இங்க வந்து இந்த ஒரு 10 நாளா இந்த செடியை பாக்குறேன்னு அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு பூ கொத்து கொத்தா இருக்கு பாருங்க. நல்லா ஒரு கிளைக்கு, ஆமா, ஒரு கிளைக்கு 4 பூ 5 பூ இருக்கு. ஆசையா இருக்கு. அம்மா நானும் பறிக்கிறேங்கம்மா, எனக்கு ஆசையா இருக்குங்கம்மா. சரிந்தா, நீ பறி, நான் எடுக்கிறேன் வா. எங்க அக்கா கிட்ட எல்லாம் நான் பேசுறது இல்ல. எங்க அக்கா 2 அக்காவுமே மல்லிகைப்பூக்கு அவ்வளோ ஆசைப்படுங்க. இந்த நேரம் போய் பூக்குதுன்னு எனக்கு ரொம்ப கவலையா வேற இருக்கு. அதுங்கெல்லாம் ரொம்ப பூவை விரும்பி வைக்குங்க. இதுல பூ விரும்பி வைக்காத ஆள் நான் மட்டும்தான். நான் பூவே வைக்க மாட்டேன். ஏன்னா மண்டையில இந்த முடியை எடுத்துட்டு வந்துருது அப்படின்ட்டு நான் பூ வைக்கிறதே இல்லை. ஆனா அதுங்க 2மே பூனா அவ்வளோ ஆசைப்படும். அதுல என்ன 2வது அக்கா வந்து அவ்வளோ விரும்பி பூ வைக்கும். இந்த நேரம் நான் அதுங்க கிட்ட பேசுறது இல்ல. அது வேற ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. நீ உள்ளெல்லாம் பறிக்க மாட்டேற பாப்பா. அதனால காலையில பார்த்தா எல்லாம் பூத்து கிடக்குது. உள்ளெல்லாம் இருக்குது செடி, உள்ளெல்லாம் எல்லாம் பூத்து கீழே கொட்டி கிடக்குது. நீங்க கீழே பார்க்க மாட்டேற. அங்க பாருங்க, கீழெல்லாம் இருக்குது. நீங்க பாரு, உள்ள எல்லா இடத்துலயும் பறிப்பேன். ஆனா எனக்கு என்ன பயம்னா உள்ள ஏதாவது பூச்செல்லாம் இருக்காதுங்க. ஒரு அடியில தான் நிறைய இருக்கு. பூச்சி கடிச்சிட்டுனா என்ன பண்றதுன்னா உள்ள பறிக்க பயந்துட்டு